நண்பர்களுக்கு வணக்கம். திரு பனையூர் திருத்தலம் திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் போற்றி பரவிய ஒரு அற்புதமான ஒரு சிறு கிராமத்தில், அதாவது நஞ்சை நிலங்கள் சூழ ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம். திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் திருவாடுதுறையிலிருந்து 10 கிலோமீட்டரில் ஆண்டிப்பந்தல் என்று ஒரு கிராமம் வரும், ஒரு சந்திப்பு. அந்த சாலையிலே அதில் கிழக்கே அந்த ரயில்வே லைன் என்று சொல்லும் இல்லையா, அது தாண்டின உடனே மீளவும் வடக்கே ஒரு கிலோமீட்டர் போகணும். சிறு கிராமம், அந்த பாதையில் தான் போயாக வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு பெரிய திருத்தலம். அதனுடைய பெருமை கருதி பெரிய கற்றளியாக அரசர்கள் காலத்திலேயே கட்டப்பட்ட அப்படிப்பட்ட திருத்தலம். கரிகால் வளவன் சிறு குழந்தையாக இருக்கும்பொழுது பாதுகாப்பு கருதி அங்கே விடப்பட்டதாகவும் விநாயகர் பெருமானை காத்ததாகவும் அங்கே ஒரு வரலாறு வழங்கி வருகிறது. அங்கே பனைமரம் தலை விருட்சமாக இருக்கிறது. அந்த அம்பிகை சன்னதிக்கு பக்கத்திலேயே அது இருக்குது. சென்ற ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை வசந்தகுமார் அவர்களும் நானும் அதை போய் பார்த்தோம். அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் விவசாய வருவாய் உள்ளவர்கள், ஒரு 100 குடும்பங்கள். அவர்களால் ஏழை இல்லை. இந்த சுற்றுச்சுவர்கள்லாம் இடிந்து மிகவும் மோசமான நிலையிலே இருந்தது. உள்ளேயே திருத்தல அந்த ஆலயத்தின் உள்ளேயே உள்வளாகத்திலேயே ஒரு இடுப்பளவு இந்த நாயுருவி செடிகள் எல்லாம் முளைத்து இருந்தது. அந்த எங்கேயுமே பூஜை இல்லை. அந்த சிவாச்சாரியர் ஒருவர் இருக்கிறார், வினவியதற்கு நான் சாமி அம்பாளுக்கு தான் பண்ணுறேன், 100 ரூபா எனக்கு சம்பளம், எனக்கு 3 ஆண்டுகளாக கொடுக்கவில்லைன்னு இப்படிலாம் சொன்னார். அப்படிலாம் ஒரு இருந்ததால் அதை மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து சென்று அதை கும்பாபிஷேகம் செய்தோம். இப்பொழுது கோவை அரண்மனை அறக்கட்டளை மிக மிக சிறப்பாக முழுவதுமாக எடுத்து செய்கிறார்கள். அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். பவானி தியாகராஜன் அவர்கள் வழி நடத்தி செல்லக்கூடியது. அவர்களுடைய ஒத்த பெரியவர்களோடு இணைந்து இதை ஏற்றி வருகிறார். மிக மிக சிறப்பான ஒரு திருப்பணி. இது போற்றுதலுக்குரிய இது. வேறு பெரிய ஆலயங்கள், பாடல் பெற்ற தலங்கள்லேயே சில ஆலயங்களே நாம் இல்லாமலேயே கும்பாபிஷேகம் ஆகிடும். உதாரணத்துக்கு நல்லூர் வைத்துக் கொள்ளுங்கள். நான் செய்ய வேண்டிய அவசியங்களே அரண்மனை அறக்கட்டளை செய்ய வேண்டிய அவசியமில்லை. தானாகவே கும்பாபிஷேகம் பிற அன்பர்களுடைய ஈடுபாடால் முடிந்துவிடும். அதையெல்லாம் தவிர்த்து இது போன்ற அது ஒரு சிறு கிராமம் 100 இப்போ இது திருநாட்டியத்தங்குடி இருக்குன்னா 100 கிராம மக்கள் விவசாய வருவாய் தான் இருக்காங்க. அதை நாம் தான் எடுத்து முழுவதுமாக செய்ய வேண்டும். அவர்கள் இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பல கிராமங்களில் இப்படிப்பட்ட பாடல் பெற்றிருக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்டுகளாக இந்த திருப்பணியிலே ஒரு அனுபவங்கள் இருப்பதால் இதை ஒரு கருத்தாக இங்கே வைக்கிறேன். ஒரு அற்புதமான திருத்தலம். அதாவது திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தில் தங்கியிருந்ததாக, அது திரு ஆரூர் திருப்புவலூரிலிருந்து எழுந்தருளி திரு ஆரூர், திருவழிவளம், திருக்கோளிலி எல்லாம் போற்றி பரவி பாடிவிட்டு திரு ஆரூரிலே பவனமாய் சோடையாய் என்று சொல்லி வாழ்க்கை நிலையாமையை உணர்த்தக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை அருளி உபதேசமாக ஆரூர் பெருமானுடைய திருவடியை தொய்து உய்யலாம் நெஞ்சினீரே என்று பாடிவிட்டு திருப்புகலூர் நோக்கி வரும்பொழுது இந்த திருப்பணியூருக்கு வருகிறார். இந்த திருப்பணியூரில் கொஞ்ச நாள் தங்கியிருந்ததாக சொல்கிறார். அதை திருஞான சம்பந்த பெருமான் வரலாற்று 519வது பாட்டில் பனையோர் பணிந்து வாழி மாமரை இசைப்பதியமும் பாடி, மாமரை இசைப்பதியம்னா வேதத்தின் கருத்து செறிவுள்ள இசைப்பதியமும் பாடி அப்பதியில் வைகி அங்கே தங்கியிருந்தார் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட திருத்தலம். முதல் திருமுறையில் 37வது பதிகம் பாடியிருக்காரு. நிறைவி பல தொண்டர்கள்னாலும் பரவி பொழியும் பனையூர் என்று. என்றால் அந்த காலத்தில் இவர் போன காலத்தில் பல தொண்டர்கள் அங்கே இருந்து எப்பொழுதுமே இந்த பனையூரில் வீட்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனை போற்றி பரவி இருக்கிறார் என்ற பொருளோடு பாடியிருக்கிறாரு. அடுத்தது யோக நிலையிலே வழிபடுபவர்களுக்கு சிறந்த தலம் என்று எண்ணொன்றி நினைந்தவர் தம்பால் பன்னின்று ஒளிசை பனையூரே என்று சொல்லி அப்படி ஒரு கருத்தை இங்கே வைத்திருக்கிறார். அப்புறம் வரத்தை அருளக்கூடியவர் என்ற ஒரு கருத்துப்பட வரமுன்னி மகிழ்ந்து எழுவீர்கள். இறைவனுடைய ஏதோ வரம் பெற வேண்டும் என்று நீங்கள் தேவர்கள்லாம் அதற்காக தானே வராங்க. நம்ம தான் காமிய பக்தி இல்லாமல் நிஷ்காமிய வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் காமிய வழிபாடு தான் செய்கிறார்கள். தேவர்களும் அப்படி தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உபதேசமாக, ஆச்சாரிய உபதேசமாக ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரு, வரமுன்னி மகிழ்ந்து எழுவீர்கள். வரம் வேணும்னு பெருமான்கிட்ட மகிழ்ச்சியோடு அழிப்பார் என்ற நம்பிக்கையோடு வரக்கூடியவர்களே சிரமுன் அடி தாழ வணங்குங்க. சிரமுன் அடி தாழ வணங்கும் பிரம்மனோடு மால் அறியாத. அப்படி வணங்கக்கூடிய அவர்கள் இருவராலையும் அறியப்படாத பரமன் உரையும்
பரமேஸ்வரன், அந்த வார்த்தை பாருங்க, பரமன் உரையும் பனையூரை என்று அந்த 1:37 ஒரு திருப்பதியும் தான் அங்கே பாடியிருக்காரு. அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புகலூரில் பொன் பெற்று மீளவும் திருவாரூர் மீளும் பொழுது பனையூரை கடந்து வருகிறார். அப்போ இடைப்பட்ட இடத்தில் இருக்குங்க என்பதை அன்பர்கள் இப்போ புரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்போ என்னன்னா, பெருமான் வந்து இந்த ஆலயத்தின் வெளியிலே இந்த வானரங்கில் திருநட்ட காட்சியை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்டுறாரு. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அகச்சான்றாக அவருடைய திருப்பதியத்திலே வந்து அதை பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நமக்கு வந்து இதெல்லாம் நண்பர்களுக்கெல்லாம் தெரியல, எல்லாருக்கும் போகலை. ஏன் அவங்க வந்து உரைப்போடு வந்து வழிபாட்டு நெறியில் இல்லைன்னு சொன்னால், ஏதோ ஒரு வழிபாடு என்று தான் வழிபடுகிறார்களே ஒழிஞ்சு இதெல்லாம் உள்ளே போய் பார்க்கணும், இல்லைன்னா கற்றவர்கள் பிறருக்கு எடுத்துதாவது சொல்லணும். நான் கிட்டத்தட்ட 2800 பதிவுகள் யூடியூப் கோமல் காசேகர் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதே போல் கோமல் காசேகர் முகநூலில் போட்டிருக்கேன். நாடுபவர் குறைவு, ஏன்னா ஞான நெறிக்கு வரக்கூடியவர்கள் இந்த நிலையிலேருந்து மேலே போகணுமா, வந்து இணைந்து கொள்ளுங்கள். பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏயர்கொன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 51-52 பாடலில் இந்த கருத்தை அங்கே வந்து பதிவு செய்கிறாரு. செய்ய சடையார் திருப்பனையூர் புறத்து திருக்கூத்தொடும் காட்சி எய்த அருள எதிர் சென்று அங்கு எழுந்த வெறுப்பால் விழுந்து இறைந்து, அந்த காட்சியை வந்து பார்த்தவுடனே அப்படியே விழுந்து இறங்கி ஐயர் தம்மை, அங்கே ஆடக்கூடிய ஐயராகிய பெருமானை அரங்க ஆடவல்லார் அவரே அழகியரே, அந்த திருப்பதியத்தில் உள்ள தொடரை சேர்க்கிறார். இங்கே சொல்கிறார், அழகியர் என்று உய்ய உலகு பெறும் பதிகம், அதாவது உலகமெல்லாம் உய்யுமாறு அங்கே நட்டமாடுகிறார். அந்த திருப்பதிகத்தில் அந்த கருத்து சரிவு இருப்பதால் அந்த திருப்பதிகத்தை யார் வந்து ஓதுகிறார்களோ இந்த உலக மக்கள் எல்லோரும் உய்வர் என்று சொல்லி பொதுவாக உலகத்துக்கே அது நல்லது என்ற ஒரு கருத்துப்பட அங்கே பாடியிருக்கார். உய்ய உலகு பெறும் பதிகம் பாடி அருள் பெற்று உடன் போந்தார் என்று அங்கிருந்து இறையருளை பெற்று போனார் என்று ஒரு பாடல் 2 பாடல் பார்க்கலாம். மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரும் வளர்பொழில் பாடல் வண்டறியும் பனையூர் திருப்பனையூர் தோடு பெய்தொரு காதினில் குழைதூங்க தொண்டர்கள் துள்ளி பாட நின்று ஆடவல்லார் அவரே அழகியரே. அந்த திருப்பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு மனப்பாடம் செய்த இந்த பாடல் ஒரு ஈர்ப்போடு வந்து இது பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு இதோட 7வது திருமுறை 87வது பதிகம் முதல் பாடல். தோளும் ஆகமும் தோன்ற நட்டமிட்டு ஆடுவார் அடி தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே என்று சொல்லி, தோளும் ஆகமும் உடம்பும் தோலெல்லாம் வந்து காணும்படி நட்டம் ஆடுவார் என்று சொல்லி அற்புதமாக ஒரு பதிவு செய்திருக்கிறாரு. அப்புறம் தோன்றி நின்று அரங்கில் ஆடவல்லார் அவரே அழகியரே, அந்த திருப்பதிகத்திலே அந்த பாடல்கள்லாம் இருக்குது. பராசர முனிவர் வந்து வழிபட்டதாகவே ஒரு குறிப்பு அங்கே இருக்குது. இறைவன் பேர் சௌந்தரநாதர் பெரிய நாயகி அம்பிகை. அழகியர் என்று சொல்லி பாடியிருக்கார் இல்லையா, சௌந்தரம்னா அழகுன்று பொருள். தீர்த்தம் வந்து எதிரேயே இருக்கிறது, ஆலயத்திற்கு எதிரே, அதுக்கு அமுத புஷ்கரணி என்று பேர், இல்லைன்னா மகாலட்சுமி தீர்த்தம் என்று அப்படி சொல்கிறாங்க. பனைமரம் முன்னதாக சொன்னால் அதுக்கு தலை விருட்சமாக இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த ஆலயம் மீளவும் சொல்கிறேன், அரண்மனை அறக்கட்டளையோட ஒரு உயர்ந்த ஒரு திருப்பணி என்று இது வந்து போற்றுதலுக்கு உரிய திருப்பணி. ஒரு சிறு கிராமத்தில் சென்று வந்து முழுவதுமாக அன்பர்களை எல்லாம் ஈடுபட செய்து பலருக்கு புண்ணியங்களை விளைவித்து செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு திருப்பணி. 6/4/26 திங்கட்கிழமை, 6/4னா ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு 4 கால யாக பூஜை நடக்கிறது. அன்பர்கள் யாகசாலை பூஜையெல்லாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பெருமானை எழுந்தருளித்து மிக மிக சிறப்பாக பூஜை செய்யப்படுவதால் அங்கே வந்து இறைவனுடைய அருள் வந்து மிகவும் சிறப்பாக வெளிப்படும். அன்பர்களுக்கு தெரியல, யாகசாலைக்கெல்லாம் போகும்போது 9 மணிக்கு கும்பாபிஷேகம், அங்கே போகும்போது எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படி தான் வந்து பலர் வந்து போகிறார்கள். அப்படிலாம் இல்லாமல் அதிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள். 4 கால பூஜைகள்லாம் மிகவும் சிறப்பாக அங்கே நடக்கிறது. இவர்களை எல்லாம் வாழ்த்தி கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிட்டம்பலம்.